அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் உனக்கும் ஸ்திரீக்கும், சரி, இந்த காரியங்களை குறித்து நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இந்த ரெண்டு பிரமாணங்களுடைய கிரிகைகள் எவ்வாறாக உண்டார்ந்தது, அந்த கிரிகைகளுக்குள்ளான காரியத்தை தான் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற இந்த நாட்களில், இது இன்று 24ஆம் நாள். இந்த காரியத்தை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இந்த காரியத்தை குறித்து காண்போம். இங்கு உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இங்கே பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லப்படுகிற காரியம் உனக்கும் ஸ்திரீக்கும், அதாவது இங்கே பாவத்தில் பிறப்பிக்கிற உனக்கும் ஸ்ரீ பரிசுத்தமாக, அதாவது மரியாதை குறித்து இங்கே சொல்லப்படுற காரியம். நீ பாவம், அவள் பரிசுத்தம். உன்னுடைய வித்து பாவத்திலிருந்து உண்டாகும், மரியாள் வயிற்றிலிருந்து பிறக்கிறது நீதியின்படி உண்டாகும். இங்கே அதுதான் உங்கள் இருவருக்குமாக வித்து, உங்களுக்கு இதிலிருந்து பிறக்கப்படுகிற வித்து பிள்ளைகள்னு சொல்லலாம். இந்த பிள்ளைகள் இருவர்களுக்காக நான் ஒரு பகையை உண்டாக்குவேன். அதனால தான் இன்னைய வரைக்கும் நமக்கு இந்த பாவத்திற்கும் சத்தியத்திற்கும், அதாவது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியம் ஏது இந்த வார்த்தை வரும். இப்போ பாவத்தில் பிறந்த சர்ப்பமாகிய உனக்கு நீ பிறப்பிக்கிறது எல்லாமே, உன்னிலிருந்து புறப்படுது எல்லாமே அந்த வித்து பாவத்தின்படி தான் இருக்கும். ஸ்ரீன்னு மரியாள் பரிசுத்தனால இருக்கிறவளுக்கு அவளிலிருந்து பிறக்கிறது அதுவும் பரிசுத்தின்படி இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்தும் மரியாளை குறித்தும் இங்கே சொல்லப்படுது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் இங்கே பார்த்தீங்கன்னா மரியாளுடைய குமாரன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இப்போ அவர், இந்த மரியாளுக்கு பிறந்த அவர் உன் தலையை நசுக்குவார்ன்றா, சிலுவையின் காரியத்தின் மூலமாக இந்த சாத்தான் அவரோட தோல்வி அடைந்தான். அங்கு தலை என்பது பார்த்தீங்கன்னா அவனுடைய கிரிகையில் முழுமையாக அழிக்கப்பட்டது. இப்போ நீ அவர் குதிகாலை நசுக்குவாய், அதாவது ஸ்ரீயோட வித்து நம்ம ஆண்டவரை இயேசுக்கிறது, நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். இப்போ இந்த காரியத்தை குறித்து முதலாவது ஸ்ரீயை குறித்தும் வித்தை குறித்தும், அதாவது ஸ்ரீக்கு பிறந்த வித்தை குறித்தும் இது எதில் காணலான்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீயின் வித்து நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இதனை குறித்து இருக்கும். இப்போ ஸ்ரீயை குறித்து அதே வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 13லிருந்து 17 வசனம் வரைக்கும் இந்த ஸ்ரீயை குறித்து முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இங்கே நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா இது எங்கிருந்து வெளிப்படுது? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அது என்பதற்கு தேவன் வெளிப்படுத்துகிற காரியம் யோவான்
13ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். 13ஆம் அதிகாரம் யோவான் 18வது வசனம். உங்கள் எல்லோரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. ஆதியாகமம் 3:15 கொடுத்த வேத வாக்கியம்தான். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இதுக்குள்ளான காரியம், இங்கே குதிகாலை தூக்கினான் என்றால் யூதாஸ் இயேசு கிறிஸ்துக்கு நேராக அல்ல, அவனுடைய கிரியை பாவத்திலிருந்து. ஏன்னா யூதாஸின் இடத்திலிருந்து பாவம் சர்ப்பத்துடைய கிரியில் வெளிப்பட்டது. அதைத்தான் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். குதிகாலை தூக்கினான் என்றால் அவருக்கு விரோதமாக அவனுடைய கிரிகைகள். ஆனால் முடிவு என்ன ஆனது? யூதாசுடைய காரியம் முடிவு என்ன ஆனது? நீ மண்ணை தின்பாய் என்றாரே, அதேதான். கடைசி காலம் வரைக்கும் இவனுடைய எல்லா காரியமும் சத்தியத்துக்கு விரோதமாக இவன் கொண்டு வர ஒவ்வொரு காரியமும் கடைசியில் அது தோல்வியிலே முடியும். அவனுக்கு ஜெயம் அல்ல, சகலத்தையும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அன்றே தேவன் இவனை குறித்தான காரியத்தை வெளிப்படுத்தி விட்டார். சரி, இந்த நாளும் ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்திற்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.